ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? நல்ல அருமையான ஒரு பாடம். கர்த்தருடைய நாமம் மகிம்படட்டும். ஜெபனியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், The book of Zephaniah, chapter 2, verse 1 to 3. செப்பனியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், செப்பனியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், வசனம் 1 முதல் 3 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். விருப்பப்படாத ஜாதியை கட்டளை பிறக்க முன் பதரை போல நாள் பறந்து போகும் முன் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன் நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில மறைக்கப்படுவீர்கள். தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி என்ற பாடம் இது. இந்த பாடம் அற்புதமான பாடம். கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில மனிதர்களுக்கு கோபம் வந்தா கொன்று போடுறாங்க, காயப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. நம்முடைய நடுத்தெருவில் நிக்க வச்சு கூட கைத்தா இருப்பான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி மனுஷனுடைய கோபம். பட் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர், பரலோகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர், பூலோகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர், சகல மனிதர்களை உருவாக்கி சிருஷ்டித்த ஆண்டவர், அந்த தேவனுக்கு கோபம் வந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, உங்களை உயர்த்தி ஆராய்ந்து சோதித்து பாருங்க என்று வேதமே சொல்லுகிறத பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய உக்கிர கோபம், கர்த்தருடைய கடும் கோபம். ஆண்டவருக்கு கோபம் வந்தா எப்படி இருக்கும்? அவருக்கு கோபம் வந்தா என்ன நடுக்க என்பது குறித்து பைபிள் நிறைய காரியங்களை சொல்லப்படுகிறது. அவைகளை நாம் ஒவ்வொன்றாக ஒரு சில நிமிடங்களில் நாம் சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, ஏன் ஆண்டவருக்கு கோபம் வரும்? கடவுள் நல்லவர் தானே, ஆண்டவர் நல்லவர் தானே, அவர் சாந்தமுள்ளவர் தானே. பைபிள் அதை தானே வாசிக்கிறோம். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரத்திலும், மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலும், மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலும் என்ன வாசிக்கிறோம்? நான் மனத்தாழ்மையும் சாந்தமா இருக்கிறேன், சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள். அவர் பூரண சாந்த குணமுள்ளவராய், பூரண சற்குணராய், அவர் பொறுமை கடலை விட பெரியது. சிலுவையில் அடிக்கும் பொழுது மன்னி என்று சொன்னார், மன்னிக்க சொன்னார். சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம் அவருடைய பொறுமை. சத்தியம் உள்ளவர், அன்புள்ளவர், சாந்தமுள்ளவர், சமாதானம் உள்ளவர், தாழ்மையானவர், சாந்த குணமுள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவனுக்கு கோபம் வருமா? ஆச்சரியமான காரியம் அல்ல? அவருடைய கோபத்துக்கு முன்னாக நிற்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். மனிதனுக்கு கோபம் வந்தா மனுஷனுக்கு பெரிய அழிவை காண்கிறத நான் பார்க்கிறோம். இப்போ நம்ம உண்டாக்கின ஆண்டவருக்கு கோபம் வந்தா நம்முடைய வாழ்க்கை என்னவாகும்? நாம் நிற்க முடியுமா? வாழ முடியுமா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் அவருடைய கிருபையே என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தில் வாசிக்கிற அருமையான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா? உங்களுக்கு நன்றா தெரியும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய பொறுமை. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷம் கோபத்துல புயல் காற்று, சுனாமி, அழிவு, பூமி அதிர்ச்சிகள், பூகம்பங்கள், பலவிதமான நம்ம யோசித்து பார்க்காத அழிவு பூமியில நடக்கிறத பார்க்கிறோம். காரணம் அவருடைய கோபம். மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும்.
மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கோபப்படுவார். அந்த கோபப்படுகிறவர் அல்ல. மனிதர்கள் செய்கிற அக்கிரமம், அநியாயம், அவள் செய்கிற பாவம், இவைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக ஆகியனாலதான் அவருக்கு கோபம் வருகிறது. பாரு, உலகத்துல பெற்றோர்களுக்கு கோபம் வந்தா என்ன செய்வாங்க? உங்களுக்கு கோபம் வந்தா உங்க பிள்ளைங்களை அடிப்பீங்க. ஏன்? என் பிள்ளை தவறா நடக்கக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, பீடி பிடிக்கக்கூடாது, சிகரெட்டு பிடிக்கக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, அதாவது சாராயம் குடிக்க கூடாது, போதை பொருள் யூஸ் பண்ணக்கூடாது, தவறான வழியில் நடக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பட் அவன் நல்ல ஒரு சமுதாயத்துல நல்லவனாக வாழ வேணும் என்று எதிர்பார்க்கிற நீங்க, உங்க பிள்ளைங்களை அடித்து தொய்த்து வெளுத்து வாங்குகிற நீங்க, உங்க பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிற நீங்க, நம்ம உண்டாக்கின அப்பா, நம்ம உண்டாக்கின ஆண்டவர், நம்ம உண்டாக்கின தெய்வம், நாம் எவ்வளவு ஒழுக்கமா இருந்தா அவர் சந்தோஷப்படுவார், சமாதானத்தோடு இருப்பார், மகிழ்ச்சியோடு இருப்பார், அமைதியோடு இருப்பார். நாம் செய்கிற அக்கிரமத்தினாலே தேவன் கோபம் கொண்டார். ஆகையினால்தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6-7 வசனங்களை வாசிக்கிறோம். பூமியில் மனிதனுடைய அக்கிரமம் பெருகிற்று, ஆகையினால கோபம் கொண்டு ஆண்டவர் 969 வருஷம் மெத்துசலா, 930 வருஷம், 950 வருஷம், 900 வருஷங்களுக்கு மேலாக வாழ்ந்தவர்களுடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் கோபப்பட்டு 120 வருஷம் கொடுக்க ஆரம்பித்தார் மனிதனுக்கு. இன்னும் அவர்கள் செய்கிற அக்கிரமம், அநியாயம், பாவ சாபங்கள் நிமித்தமாக 1 நாள், 2 நாள், 70 நாள், 20 நாள், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50க்கு மேல, 60க்கு மேல தாட்டுகிறது இல்லை. மோசே ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எங்க வாழ்க்கை 70 வருஷம், கொஞ்சம் பலன் இருந்தா 80, அந்த 80 கூட வருத்தமும் சஞ்சலமும், மாத்திரை, டாப்லெட்டு, ஏதோ மருந்து மாத்திரை மூலமாக உயிர் இழுத்துங்களுக்கு அடுக்கும் 10 வருஷம். இவ்வளவுதான் எங்களை ஆயுசு நாட்கள். ஆகவே அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நோவா காலத்துல நோவா மாத்திரம்தான் நீதிமானும் உத்தமனமா இருந்தார். 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. பூமி சீர்கெட்டு போனது, சீர்குலைந்து போனது, அக்கிரமம் பெருகிற்று, பாவம் பெருகிற்று. தேவன் எல்லாவற்றையும் அழித்து நிர்மூலமாக்கினார். அப்பொழுது அந்த கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியா நோவா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய 3 பிள்ளைகள், 3 மருமக்குமார், 6, 7, 8 பேர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பேழை என்ற கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டார்கள். கிறிஸ்துவை நம்பி, ஆண்டவரை நம்பி வாழ்ந்த குடும்பம் அற்புதமாக ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக மாறிற்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமான நம்ம எதிர்பார்க்கிறது என்னவென்றால், மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய வழியில நடக்க வேண்டும், ஆண்டவருடைய மகிமை காண வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் மனுஷனிடத்துல எதிர்பார்க்கிறதே, அதேதான் ஆண்டவர். ஆகையினாலதான் சங்கீதக்காரன் அருமையா சொல்றாரு, ஆண்டவர் எவ்வளவு சாந்தம் உள்ளவர்னா அந்த அளவுல சாந்தம் உள்ளவர், ஆனா எவ்வளவு கோபம் உள்ளவர் என்றால் உங்களுக்கு நன்றாய் தெரியும். சோதம் குமார பட்டணத்தையே அழித்து போட்டார். அந்த சோதம் குமார பட்டணம் அவருடைய அக்கிரமம் வானத்தை கெட்டிட்டு அதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை, பட்டணங்களை கூட அழித்து போட்டார். நினைவே பட்டணத்து மேல் ஆண்டவருடைய கோபம் பயங்கரமா பற்றி எறிந்தது. ஆனா 40 நாள் தவணை கொடுத்தார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 180,000 பேரை ஆண்டவர் ரட்சித்தார். இன்றைக்கு உங்க தேசம், உங்க ஊரு, உங்க நாடு, நம்ம இந்திய தேசம், நம்ம நாடு, நம்ம தாய் நாடு எந்த அளவுல ஆண்டவருக்கு முன்பாக இருக்கு. அக்கிரமும், அநியாயம், உபச்சாரம், வேசித்தனம், திருடு, பொய், பித்தலாட்டம், ஆட்களை கொலை செய்யறது, தினந்தோறும் கற்பழிப்பது, கொலை செய்வது, திருடுவது, பொய் பேசுவது, சுய வாழ்க்கை, சுய ஜனங்கள்,
அக்கிரம நிறைந்த பூமியாக்கவே மாறிவிட்டது. ஊடகங்கள் மூலமா, மீடியா மூலமாக, வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப், தினந்தோறும் தினந்தோறும் நெஞ்ச பதற வைக்கதான செய்திகளை நாம் தினந்தோறும் பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் ஏன் தேசத்தை அழிக்க மாட்டார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை சிருஷ்டித்தார். எதற்காக சிருஷ்டித்தார்? வெந்ததை தின்னு விதி வந்தா சாவும் என்றதுக்காகவே நம்ம உண்டாக்கினார். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அல்ல, மனிதன் மனிதனாகவே வாழ வேண்டும், மனிதனை மனிதனாகவே பார்க்க வேண்டும். இன்னைக்கு மனிதர்கள் மிருகங்களா மாறிவிட்டார்கள். மிருகங்கள் மனிதனாண்டு இருக்கிற நல்ல குணலட்சணங்கள் மிருகங்களாண்டு இருக்கு. துஷ்ட மிருகங்களுடைய குணலட்சணங்கள் மனிதனுக்குள்ள வந்து சிந்தித்து பாருங்க, யோசிங்க. மனமாற வேண்டும் நம்முடைய தேசம் ஆண்டவருடைய கோபத்தில் ஏன் சிருஷ்டித்தார்? எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எபேசியர் 2:10 நாம் இந்த உலகத்துல நற்கிரிகளை செய்து ஆண்டவருக்காக வாழ்வதற்காக தேவன் நம்ம உண்டாக்கினாராம். இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4, 5 கவனித்து பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றம் நோ ஃபவுண்டேஷன் பட் we are choosing people. ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவன் நம்ம தெரிந்தெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி தெரிந்தெடுத்தாராம்? 1 பேதுரு புஸ்தகம் 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவேற்றோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசிரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். We are right people, we are choosing people, we are priest, holy nation, holy people, royal people. இவ்வளவு அற்புதமாக ஏன் இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன்னா, ரொம்ப எஃபெக்டா இருக்கும் தமிழை விட. அந்த சில வார்த்தைகள் தமிழ் சொல்ல முடியாது இல்ல, தேனியில இனிமையான வார்த்தைகள். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? மத்தேயு 7:21 பரலோகத்தின் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக, தேவனுடைய சித்தத்தை செய்ய, தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வதற்காக 2 பேதுரு புஸ்தகம் 2 முதல் 9 வாக்கியங்களை வாசிக்கிறோம். 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். நோவா குடும்பம் இந்த பூர்வ உலகத்தின் தப்பி விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரவாகம் வர பண்ணி சோதம் கொமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவித்து போட்டு ஆக்கினுக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியா நடந்தவர்களுக்கு அவைகளை திருஷ்டந்தங்களாக வைத்தார். அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர் ஆக்கினுக்குள்ளானவர்களாக தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். என்ன அருமையான லோத்து ரட்சிக்கப்பட்டான். அந்த குடும்பம், நோவா குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அக்கிரமம் செய்தவர்கள் அழிந்து போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறார். அதே 1 பேதுரு 3:20 8 பேர் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு உன்னை நோக்கி வருகிற கர்த்தருடைய செய்தி, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளணும்னா இயேசுவை விசுவாசிங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள், அவரை பின்பற்றுங்கள், ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவ சபையில சேர்க்கப்படுங்கள், கிறிஸ்துவுக்காக வாழுங்கள், கிறிஸ்துவர்களாக ஜீவியுங்கள். கிறிஸ்து இயேசுவின் சபையில நீங்க அங்கத்தினர்களா மாறினால், தேவனுடைய பிள்ளையா மாறினால் நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். நோவா காலத்துல தண்ணீர் வந்து
வெள்ளம் வந்து வாரி கொண்டு போனது. லோத்து காலத்துல அக்கினி கந்தகம் வந்து அக்கினி வானத்திலிருந்து கொட்டி அந்த சோதம் குமாரா பட்டணம் அழிந்தது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11, 12 வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24, 25 அக்கினி கந்தகம் எரிகிற ஆண்டவருடைய கோபம் வாரிக்கொண்டது. இவைகள் எல்லாம் நடந்து, இந்த காரியங்கள் நடந்து இருக்க, இவைகளுக்கு நம்ம ஆண்டவராகிய தேவன் நமக்கு தப்புவித்து இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக, அல்லது ஆண்டவராகிய தேவன் இவைகளை பார்த்து நாம் சீர் பொருந்தும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கொரோனா ஒரு பக்கம், தரித்திரம் ஒரு பக்கம், பஞ்சம் ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், அடிதடி ஒரு பக்கம், பிரச்சனைகள் ஒரு பக்கம், அக்கிரமக்காரர்கள், அநேகக்காரர்கள், மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயல என்று சொல்லி அன்றைக்கே கவிதை சொன்னார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடி உத இப்படிப்பட்டதான் அக்கிரமம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகளை திருத்துகிறோம். ஏன்? நல்லா இருக்கணும். வெள்ளம் வந்தது, ஆபத்துகள், தண்ணீர்கள், இவைகளெல்லாம் வந்து வாரி கொண்டு போனது. சப்பனியா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், நீதியை தேடுங்கள், சமாதானத்தை தேடுங்கள், தேவனை தேடுங்கள், ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் தயவுசெய்து. சங்கீதம் 2ஆம் சங்கீதம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவர் அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 2:12 அவருடைய கோபம் பயங்கரமான கோபம். என்னாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல 40 ஆண்டுகளாக மன்னாவை கேட்டாங்க, தந்தார். ஆகாரம் கேட்டாங்க, தந்தார். தண்ணீரை கேட்டாங்க, தந்தார். இன்னும் தங்களுடைய வாய்க்கு இறைச்சி வேணும் என்று இச்சித்தார்கள். இறைச்சி வேணும் கேட்டிருந்தா தந்திருப்பார் ஆண்டவர். இச்சித்தார்களாம், முறுமுறுத்தார்கள், ஆண்டவர் தூசித்தார்கள், ஊழிக்காரர்கள் அடிக்க போனார்கள். அப்படியெல்லாம் இச்சை உள்ளவர்கள் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். விக்கிர ஆராதனை செய்தவர்கள் அழிந்தார்கள், உபச்சாரம் செய்தவர்கள் அழிந்தார்கள், ஆண்டவரை தூசித்தவர்கள் அழிந்தார்கள், ஊழிக்காரர்கள் குரோதமாக எழுந்தவர்கள் அழிந்தார்கள். பூமி தலக்கப்பட்டது, அவர்கள் உயிரோடு விழுங்கிற்று. கோராகின் சந்ததி அழிந்து, தாத்தான், கோரா இவர்களெல்லாம் அழிந்தார்கள் என்று 78ஆம் சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறத பார்த்து அவர்கள் அழிந்தார்கள். கோபம், தேவ கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிந்ததாம். வசனம் பாருங்க, 78ஆம் சங்கீத வசனம் 31ஆம் வசனம். தேவ கோபம் அவர் மேல எழும்பி அவர்கள் கொளுத்தவர்களை சங்கரித்து சிறுவேலிலே விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. பயங்கரமான ஆண்டவருடைய கோபத்தை அவர்கள் பொறுக்க முடியாது செத்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு விரோதமாக நம்முடைய கோபத்தை, ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது. நாகும் புஸ்தகம், நாகும் The book of Nahum, chapter 1, verse 6. நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்துல தரித்திருப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினி போல எரிக்கப்படுகிறது, அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படுகிறது. பாருங்க எவ்வளவு ஒரு வார்த்தை. அவருடைய கோபம் எப்படிப்பட்டது? அவருடைய கோபம் கீழே வாசிக்கல, மேல 1ஆம் வசனத்துல பாருங்க. நினைவேன் பாரம் எல்கோசானாகிய நாகுமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்திருக்கிறவர். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவர் நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த வல்லமுள்ளவர். 7ஆம் வசனத்துல கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில அடைக்கலம், கோட்டை. ஒரு பக்கம் அவருடைய குணலட்சணத்தை நல்லா சொல்லப்படுகிறது, இன்னொரு பக்கம் அவருடைய கோபத்தை பற்றி எரிகிறது. இன்னொரு பக்கம் அவருடைய கோபம், இன்னொரு பக்கம் அவருடைய அன்பு, அவருடைய ஐக்கியம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. இன்னொரு பக்கம் அவருடைய கோபம் கொண்டால் அவருக்கு முன்பாக நிற்பவன் யார்? சில மனிதர்களுக்கு பாருங்க, டேய் எனக்கு கோபம் வருது, எனக்கு கோபம் வரக்கலாம், நீ போயிடும் அப்படின்னு ஓட்டம் ஓடிடும். பசங்களானாலும் சத்துருக்களானாலும் ஒரு ஓட்டம் ஓடிடுவாங்க பாருங்க. நீங்க கோபம் கொண்டா எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது. ஆண்டவர் பாசம் உள்ளவர், அதோடு கூட அவர் கோபம் கொண்டா அவர் கோபத்துக்கு முன்னதாக நிற்பவன் யார் என்று பைபிள் கேட்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:4. கோபக்கின நாளில் ஐஸ்வர்யமும் உதவாது, நீதியே மரணத்துக்கு தப்பு வைக்கும். எனக்கு அருமையான பிள்ளை, கோப நாளில் ஐஸ்வர்யமும் பணமும் ஆஸ்தியும் இவைகள் எல்லாம் வீண். ஆனா நீதியே மரணத்துக்கு தப்பிக்கும், கோபத்துக்கு தப்பு வைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று யோவான் ஸ்நானகன் அதட்டி ஜனங்களுக்கு எச்சரித்து, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அதட்டினார், திட்டினார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல கூட, மத்தேயு 23:33 இயேசு கிறிஸ்து சொன்னார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக, நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக, தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியா விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு வழி காட்டினவன் யார் என்று ஆண்டவர் கடிந்து கொண்டார். நரக ஆக்கினே, நரகம் எப்படி இருக்கும்? நரகத்துக்கு தப்பித்துக்கொள், பரலோகத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் 9ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அருமையா சொல்லப்படுகிறது. அவர் செய்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் ஒரு கண்ணு உடையவனா, ஒரு கால் உடையவனா, ஒரு கை உடையவனா, அல்லது தன்னுடைய அக்கிரமத்தின் செய்கைகளை, பாவ அவயவங்களை அவுத்து போட சொல்றாரு, வெட்டி போட சொல்லலை, எடுக்க போட சொல்லலை. 44ஆம் வசனம், அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 46ஆம் வசனம், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். வசனம் 48ஆம் வசனம், அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். புழு சாவாமலும், அதாவது என்னன்னா, பாவம் செய்கிற மனுஷன் நரகத்துக்கு போனான், அங்க அக்கினி வெந்து கொண்டே இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கு, அக்கினி கடல்ல போடப்படுவான். அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். மனம் திரும்ப வேண்டும், அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மனம் திரும்ப எதிர்பார்க்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், யோவான் 3:36, அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் தள்ளப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து ஆகிய குமாரன் இடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் நித்திய ஜீவன உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவன் அவனோ ஜீவனை காண்பதும் இல்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நில நிற்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுவை பகைக்கிறவர்கள், இயேசுவுக்கு விரோதமா செயல்படுகிறவர்கள் மேலே கோபம் வரும். கோபக்கினை நிலைத்திருக்குமா? மனம் திரும்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாகவே இருக்கிறது. ஆகையினால நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 10, 9, 10 ஆகிய வசனங்கள். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9, 10. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க
கோபக்கினிக்கு நீங்களாக்கி அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினால் அவருடன் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் சிலுவிலே சிந்தின ரத்தம் நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டு தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அவர் ரத்தம் சிந்தினார். இயேசு சிலுவிலே உனக்காக ரத்தத்தை கொடுத்தார், உனக்காக ஜீவனை கொடுத்தார், உனக்காக உயிரை கொடுத்தார். நீ மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும், அக்கிரமத்தை விட்டு விலக வேண்டும். உபச்சாரத்துல, வேசித்தனத்துல, குடிப்பழக்கத்துல, பாவ பழக்க வழக்கங்களில அந்தகாரமா வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசியே, அந்தரங்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழிக்காரனே, அந்தரங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, மனம் திரும்ப, ரட்சிக்கப்படும். தேவ கோபத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். ஆண்டவர் அதுதான் விரும்புறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த வானத்திலும் பூமியிலும் ஆண்டவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் ரட்சிக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவரால் என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே எங்கும் மனசருக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. இயேசுதான் வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். இயேசுதான் உலகத்துக்கு வழி. அதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வர இயலாது, முடியாது என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அவர்தான், இயேசுதான் வழி. நமக்கு இயேசுதான் நமக்கு ரட்சிப்பு, இயேசுதான் நமக்கு வழி. ஒரே ஒரு வார்த்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் சில வாக்கியங்கள். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் சில வாக்கியங்கள். ஆகையால் உபச்சாரம், அசுத்தம், மோகம், துரையச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்களை அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபக்கின வரும். நீங்கள் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்தும் போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் போராமையும் உங்கள் வாயில் பெருக்கலாகாதபடிக்கு தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விலகுங்கள். ஒருவருக்கொரு பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனசனையும் அவன் செய்கைகளையும் கழித்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பா பூரண அறிவோடையும்படியாக புதிதாக்கப்பட்ட புதிய மனசனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். புதிய மனசனை தரித்து கொள்ளுங்கள். பாவ பழக்க வழக்கங்கள் உங்களை அவயவங்களை அவுத்து போடுங்க. மனம் திரும்புங்கள். தேவனுடைய கோபம் சமயமா இருக்கிறது. அவர் அண்டிக் கொள்ளுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் ஒன்று நேசிக்கிறார், ஆண்டவர் ஒன்று அழைக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல, மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல, அப்பொழுது இடப்பக்கத்துல நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய ஆக்கினிக்குள்ள போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லு அவர்களை அழிவுக்குள்ள அனுப்புவார். நித்திய ஆக்கினை. ஆனா அதே வசனத்துல ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுவார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்களா. மத்தேயு 25:34ஆம் வசனம், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை குடுக்க உங்களுக்கு சித்தமா இருக்கிற. இன்றைக்கு இந்த பூமியில வாழ்கிற உங்களுக்கு ஒரு அழைப்பு, கிறிஸ்துவின் சபையின் அழைப்பு, கிறிஸ்துவின் வார்த்தை, கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் அன்பு, உங்களுக்கு ஒரு அழைப்பு. வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள். ஆண்டவர் இளைப்பாறுதலை தரவும், சந்தோஷத்தை தரவும், பரலோகத்தை தரவும், மகிழ்ச்சியை தரவும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவராண்ட வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். அன்றைக்கு நரகத்தில் போய் அழுவதை விட இன்றைக்கு மனம் திரும்பி சபையில சேர்க்கப்பட்டால் நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ளுவாய், தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுவாய், தேவனுடைய அழிவு, தேவன் வைத்திருக்கிற அந்த அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளுவாய். தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துல இன்றைக்கு ஒரு தருணம், இன்றைக்கு ஒரு சமயம், இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பின் நாள் உனக்கு வைத்திருக்கிறார். மனம் திரும்பு, ரட்சிக்கப்படும். ஆண்டவராய் தேவன் உனக்கு வைத்திருக்கிற இன்றைக்கே ரட்சிப்பின் நாள்,
இன்றைக்கே மனம் திரும்புகிற நாள், அனுக்கிரக காலம், ரட்சண்ய நாள். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.